வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளில், அதுவும் பக்கத்தில் நெய்பர்ஹுட் கண்ட்ரிஸ்னு சொல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்லதாவோ கெட்டதாவோ அஃபெக்ட் பண்ணும். அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கிற தீவு நாடான இலங்கையில் நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் பற்றி தான் பாரியாளர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னாடி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. நிறைய பேர் புது ஆடியன்ஸ் உள்ள வந்திருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். வணக்கம். வணக்கம். இலங்கையில் நடந்ததை பற்றி நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. அது பார்த்தோன்னே பல கேள்விகள் மனசில் வந்துச்சு. இலங்கையே ஒரு குட்டி தீவுங்க. ஒரு சைடு சீனாக்காரன் கேக்கில் பாதி எடுத்துகிட்டு போகிறான், இன்னொரு பக்கம் யூஎஸ் அவங்க கூட ஒரு பேக்ட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன? அது மட்டும் இல்லாமல் இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை எந்த விதத்தில் இது பாதிக்கும்? அடிப்படையில் புவிசார் அரசியல் புரிந்தவர்களுக்கு இது எவ்வளோ மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. சில கட்டுரைகளும் இப்போ நிறையா ஸ்பெகுலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிரபல ஊடகத்துலலாம். இப்போ அதை வச்சு ஒவ்வொருத்தவங்க ஒரு அனலைஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்வையில், தமிழ் தேசிய பார்வையில் இலங்கையில் நடக்கக்கூடிய சில அரசியல் மாற்றங்கள் என்னென்ன செய்கிறது, என்னென்ன ஆகப் போகிறது, அதுக்கு இந்தியாவுக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் இல்லை சாதகங்கள் என்னென்ன, இதெல்லாம் பேச போகிறோம். இப்போ இதில் என்னங்க அப்படி மாற்றம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ காசு கொடுத்தீங்கன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இலங்கையோடைய அந்த சிங்கள அரசு கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு நிலைப்பாடை எடுத்துக்குது. எனக்கு முக்கியம் காசு, எனக்கு நீ காசு கொடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணு. இந்த மாதிரியான ஒரு உளவியலுக்கு இலங்கை அரசாங்கம் போய்விட்டது. இதில் இன்னும் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா, இது கம்யூனிஸ்ட சித்தாந்தத்திலாம் நாங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போயிடுச்சுன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படி நடந்துருச்சு அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் ஒரு இராணுவ ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகப்பட்டிருக்கிறது. இந்த இராணுவ ஒப்பந்தம் இன்னும் அப்படியே பயங்கரமான ஒப்பந்தம்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா என்றைக்குமே அப்படி பயங்கரமான ஒப்பந்தத்தை அதாவது ஒரு ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய இராணுவ ஒப்பந்தம் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இராணுவ ஒப்பந்தம் இதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அமெரிக்காவுடைய இராணுவ ஒப்பந்தங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அமெரிக்காவோட இராணுவ ஒப்பந்தங்கள் எந்த நாட்டோட பண்ணுறதா இருந்தாலும் உன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா உசுரை கொடுத்து போராட வேண்டாம், முன்னுக்கு நிற்பனே அப்படிலாம் இருக்காது. உன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்ன பிரச்சனைன்னு நாங்கள் உட்காந்து யோசிப்போம். இப்படி தான் போடுவான். பிரச்சனை குமார், உன் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா எங்களுடைய ராணுவம் வரலாமா வேண்டாமாங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி வருவோம். இது என்னடா ஒப்பந்தம் அப்படின்னு தான் இருக்கும். அதுக்கு என்ன, சரி ஓகே, இந்த மாதிரி ஒப்பந்தம் போடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? உன்னோட நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்கள், செயற்கை வளங்கள் என்னென்னலாம் இருக்கோ, மக்கள் வளங்கள், இதெல்லாம் உன் நாட்டில் என்னோட கம்பெனிஸ்க்குலாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுருணும். நாங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவோம். இந்த மாதிரி அவங்களோடது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ஒரு அன்பேலன்ஸ்டான ஒரு பேசிக்காக என்னென்னா, துப்பாக்கியை தூக்கி தலையில் வச்சுட்டு கையெழுத்து போடுங்கிற கான்செப்ட் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு நாட்டை பற்றி நீங்கள் இப்படி சொல்லியிருக்க கூடாது. இலங்கை மட்டும் நான் சொல்லிங்க. இப்போ உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ராணுவ ஒப்பந்தம் இருக்குல்ல, அது எத்தகைய ராணுவ ஒப்பந்தம்? ஏன் ஒப்பந்தத்தை சொல்லுங்க, தொழிலாளி மாதிரின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை ஏன் சொல்றீங்க? ஒரு சின்ன நாடு, அவங்களுக்கு வளமே இல்லை, அவங்களை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களை அண்டி தான் வாழ முடியும் அவங்களால. அந்த இலங்கை நாட்டை சொல்லலை, அந்த இலங்கை நாட்டுடைய இன்றைய சிங்கள பேரினவாத பௌத்த பேரரசுகள் இருக்குல்ல, அது இலங்கையை எவ்வாறு கருதுகிறதுங்கிறத நான் சொல்கிறேன். புரியுதா? அது நாடும் அந்த நாட்டில் இருக்க அப்பாவி மக்களையும் நம்ம சொல்லலை. அந்த நாட்டை இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த புத்த பயங்கரவாத சிந்தனை, இந்த குரூப் அந்த நாட்டை எப்படி போறவன் வரவனுக்கெல்லாம் வித்துக்கிட்டு இருக்குங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அந்த உளவியல் அவங்களுக்கு இருக்குன்னா அந்த நாட்டை அவங்க என்னவா பார்க்குறாங்க, அதை தான் நம்ம சொல்ல முடியும். சரி, இப்போ ஏன் இதை நம்ம இவ்வளோ கடினமாக சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான துரோகத்தை நம்ம இந்தியாவுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழர்களுக்கோ அவங்க செய்யலை, அவங்க சிங்களவர்களுக்கே தான் செய்கிறாங்க. இவ்வளோ நாளாக இலங்கை, சரி நம்ம ரொம்ப அப்படிலாம் போவேன்னா, இங்கே பேசிக்காக இப்போ நடக்கிறத சொல்லுவோம். இப்போ என்னென்னா, அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இராணுவ ஒப்பந்தம் என்பது 14ஆம் தேதி உறுதியாக்கப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கு. அந்த இராணுவ ஒப்பந்தத்துடைய சரத்துக்களில் என்னென்னா, கோஸ்டல் கார்ட்ஸும் அப்புறம் இன்னும் சில அந்த செக்யூரிட்டி பேஸ்டான ஒப்பந்தங்கள் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி அந்த இணையதளத்து மூலியமாக வரக்கூடிய, இங்ககிட்ட இணையதளம் என்ன இருக்குன்னு தெரியல, அந்த இணையதளத்தில் வர அட்டாக்கு. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இன்றைக்கி புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்போயாவது பொழுது போல் அப்படின்னா இலங்கையோடைய இராணுவ வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட கொடியை பறக்க விடுவாங்க. ஹேக் பண்ணுறாங்களா? நிறையா நேரம் பண்ணியிருக்காங்க, நிறையா முறை பண்ணியிருக்காங்க. போய் பார்த்தா நம்மளுடைய தேசிய கீதம் அங்கே பாடப்பட்டுருக்கோம். நம்மளுடைய தேசிய கீதம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேசிய கீதம் பாடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கொடினா என்னென்னு உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கொடி அப்படியே பயங்கரமாக பறந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னென்னா, அந்த அவங்களுடைய இராணுவ வெப்சைட்டில் அதை அவங்க காலையில் எழுந்திரிச்சு சரி லாகின் பண்ணுவோம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குற அந்த சிங்கள இராணுவ வீரனுக்கு எப்படி இருக்கும்? ஆத்தாடி, நம்ம என்னடா பெருமை பீத்திட்டு அலையிறோம், ஒழிச்சு விட்டோம்னு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் இந்த உணர்வோட தான் இருக்கான் போல. இந்த விழுந்திருக்காங்க. அதாவது இந்த கடைசி தமிழனுடைய கடைசி ரத்த சொட்டு இருக்க வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போலயே அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டத்தோடய நடுங்கிக்கிட்டே யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ இதெல்லாம் எப்படி தடுக்கிறது?
தடுக்க முடியாது. அப்போ வேறு வழி இல்லை, அமெரிக்காவோட காலில் போய் விழுவோம். சைபர் செக்யூரிட்டி சார் கண்டுபிடிச்சிட்டாங்க சார், நாங்கள் ஏதாவது எதை ரெஜிஸ்டர் பண்ணாலும் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், எங்கே நிப்பாட்டி வச்சுருக்கோம், எதையுமே ஆன்லைனில் ஏற்ற முடியல. உள்ள பூந்து கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி பப்ளிக்கில் போட்டு விட்டுறாங்க. உண்மையை நிலவரம் வெளியில் வந்துடுது. இப்போ கூட நான் நேற்று கூட வந்து டேங்கிகளை அனுப்பியிருந்தோம், அதுக்கு டீசல் இல்லைங்கிறனால டேங்கியை கொஞ்சம் நாளைக்கு ரோட்டில் நிப்பாட்டியிருக்கோம். அது ஒரு சேட்டலைட் இமேஜ் எடுத்து போட்டு பரப்பி விட்றாங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா வந்து டோன்ட் வரி, உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் ஹெவியாக அட்ராக்ட் பண்ணுது, அதனால் என்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தை வந்து மிக பெருமையாக இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், அந்த இலங்கை அதிபர் வந்து இப்போ அமெரிக்காலாம் அங்கங்கெல்லாம் போயிட்டுலாம் வந்தார். அப்போவே ஏதோ சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது நடந்துருச்சு. இப்போ என்னென்னா ஒரு ராணுவ ஒப்பந்தம் போட்டாங்க. சரி, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ சமீப காலமாக இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இதெல்லாம் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்லாம் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்குமே என்னென்னு தெரியும்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் புவிசார் அரசியலை புரிந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு என்னென்னா, அமெரிக்கா இப்போ கொஞ்ச நாளாக இந்தியாவை கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், தொடர்ச்சியாக வந்து இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் மூக்க நுழைக்குது. இந்தியா வந்து கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுங்குது, ஈரான்கிட்டருந்து வாங்கக்கூடாதுங்கிறது, ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கக்கூடாதுங்கிறது. அப்போ எங்கேருந்து வாங்க, என்கிட்டருந்து மட்டும் வாங்க, இல்லைன்னா வாங்காதேங்குது. புரியுதுங்களா? இந்தியா மாதிரி ஒரு நாடு, நம்மளோட நாட்டுக்கு டீசல் தேவை, பெட்ரோல் தேவை, இந்த கச்சா எண்ணெய் தேவை. அப்புறம் நம்ம எங்கேயா வாங்கி தான் ஆகணும். ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்காதேன்னு சொல்லுது. ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்காதேன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா? இந்த கேள்வி இருக்குல்ல. சரி, நாங்கள் ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டை நம்ம வந்து விற்பனை செய்கிறோம், விற்பனைக்கு நம்ம நாட்டை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் விற்றுருப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணியிருப்போம். அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இந்தியாவால் இன்றைக்கி இருக்க முடியுமா அப்படின்னா, ஒரு காலத்தில் இந்தியாவால் இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்தியாவால் அப்படி முடியுமானா கேள்விக்குறி தான். காரணம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிறுவனங்கள் ஐடி செக்டார்ஸு, அந்த ஐடி செக்டார்ஸ்க்கான கஸ்டமர்ஸு, இங்கே இருக்கக்கூடிய கால் சென்டர்ஸு, அந்த கால் சென்டருக்கு இருக்கக்கூடிய கம்பெனிஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க நிறுவனங்கள். நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற, ஆமாம், இப்போ யூடியூப் சேனல் எல்லாமே அமெரிக்க நிறுவனங்கள் தான். ஸோ அமெரிக்க நிறுவனங்களை முழுமையாக அதாவது அமெரிக்க நிறுவனங்கள் கிடையாது, அமெரிக்காவை பகைக்கும்போது அமெரிக்கா இந்த நிறுவனங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும், இந்தியாவோட பிஸ்னஸ் பண்ணாது அப்படின்ட்டு நெருக்கடி கொடுக்கும். அப்போ அந்த நெருக்கடிக்கு அந்த அமெரிக்க நிறுவனங்கள் தலைவணங்கி தான் ஆகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த நிறுவனங்கள் வந்து அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க இங்கே இருக்கிற இதை க்ளோஸ் பண்ணலாம், இங்கே வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இங்கே இருக்கிறத வேறு ஏதாவது நாட்டில் கொண்டு போய் வைக்கலாம். இந்த மாதிரியான சிக்கல்லாம் வருது. அப்போ அமெரிக்காவை இந்தியானால் படா அப்படிலாம் பேச முடியாது. அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்குற மாதிரியும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு தன்மானத்துக்கும் இழுக்கு இல்லாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு டிப்ளமேசியை மெயின்டைன் பண்ணி போகணும். இதுதான் இருக்கிற சிச்சுவேஷன், இதுதான் உண்மை. அதனால தான் ஒரு நாட்டுக்கு தற்சார்பு ரொம்ப முக்கியங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த இந்தியாவுக்கு என்னென்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி சொன்னேன், பொருளாதார ரீதியாக நம்ம ரொம்ப டைப்பில் இருக்கோம். நம்ம ஊர்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அங்கே போயிட்டு வந்துட்டுருக்கு. அதே போல் அவங்களோட சில ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கே வாங்கிட்டு இருக்கோம். இதில் இப்போ அமெரிக்கா வந்து உங்களுக்கே தெரியும் வரிக்கு இதெல்லாம் ஏற்றினா, அதை நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பழைய வீடியோ பார்த்தோம். ஆமாம், அளவுக்கு அதிகமாக ஏற்றி வேணும்னே இந்தியாவுடைய வியாபாரிகள் அங்கே பொருளீட்டுறதை தடுக்கிற விதமாக தான் அது இருந்துச்சு. இதை கண்டித்து இந்தியா சில அறிக்கைகள் விட்டுச்சு. அப்புறம் அதுக்கு அமெரிக்கா கொஞ்சம் இறங்கி வந்துச்சு. அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு இதுக்கு வந்துட்டு அது இப்போ தான் கொஞ்சம் தளர்ந்து இப்போ தான் கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு. இஷ்யூஸ் இருக்குது, பட் அவன் சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்கான், இவங்க சில கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க, இப்படி போயிட்டுருக்கு. இதில் உலக மத்தியில் அமெரிக்காவிலேருந்து அறிவிப்பு என்னென்னா, இந்தியா வந்து கச்சா எண்ணெயில் வந்து மோசடி செய்யுதுன்னு சொல்லி ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து நம்ம மேலே வச்சாங்க. அதுக்கு ஆதாரங்களையும் அவங்க வெளியிட்டாங்க. என்ன மாதிரி ஆதாரங்கள்னால், கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாதுன்னா, கச்சா எண்ணெய் வர்றது வந்து 3 விதத்தில் ஆக்சுவலாக நமக்கு வரும். ஒன்று வந்து ரொம்ப ஈஸியான வழி, பைப்ஸ் மூலமாக பெரிய பைப்ஸ் இருக்குது. எப்படி ரோட்வேயில் பைப் இருக்கோ அதே மாதிரி கடல்லாம் பைப் வச்சுருப்பாங்க. அந்த பைப்புக்கு ராணுவ பாதுகாப்புலாம் இருக்கும். அந்த பைப் மூலயமா ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம பார்டர்ஸ்குள்ளே வந்துட்டு கொண்டு வருவாங்க. அப்புறம் அது வந்து ஒரு கிடங்குல ஃபில் ஆகும். அந்த கிடங்குலேருந்து நம்ம அப்புறம் லாரிஸ் மூலிமாலாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தின் மூலிமா கொண்டு வருது. பட் ஆனால் இது வந்து அவ்வளோலாம் கொண்டு வர முடியாது. ஒரு விமானம் எவ்வளோ தூக்கிட்டு போக முடியும், அவ்வளோதான். எக்ஸ்பென்சிவ் அஃபேர், ரொம்ப கொஞ்சம் விலை அதிகம், ரிஸ்க்கும் கூட. அந்த விமானம் வந்து கொஞ்சம் இறங்கணும், கரெக்டாக இறங்கணும், இதெல்லாம் சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ அதாவது விமானம், குழாய், இன்னொரு வழி இருக்குது, கடல் வழியில் கப்பல் மூலயமா கண்டெய்னர் மூலமாக கொண்டு வருது. இருக்கிறதுலே ஈஸி இதில் எதுனா குழாய் தான் கொண்டு வர்றது இல்லை. ஆனால் இந்த குழாயில் கொண்டு வர்றது வந்து அமெரிக்கா வந்து எதிர்க்குது. அமெரிக்கா கிட்ட இந்தியான்னு சொல்லி சரி ஓகே நாங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், நான் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சில கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் அண்டர் ப்ளே பண்ணி பண்ணுறாங்க. சரி, இது இப்படி இருக்கிறப்ப பார்க்குறாங்க நம்ம வீட்டில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது.
அதாவது டீசல் வந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்கா யோசிக்குது, என்னப்பா இவங்க குழாயில் ஆயில் வரல, ஆனால் வேறு எப்படியோ ஆயில் உள்ளே வந்துகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேட்டலைட் சர்வேலன்ஸ்லாம் போகிறான். இப்போ ஒன்று கவனிங்க, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்லாம் சர்வேலன்ஸ் வச்சிருக்க அளவுக்கு அமெரிக்காவோட ராணுவம் துல்லியமாக உலகத்தையே கண்காணிச்சிட்டு இருக்கு. அங்கே இந்திய சரக்கு கப்பல்கள், ரஷ்ய சரக்கு கப்பல்களில் இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இவங்களோட எல்லை பகுதிக்குள்ளே வந்தால் அது கிரைமு. இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் வரும்போது அது கிரைமாக இது பண்ண முடியாது, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி. அப்போ இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் வந்து கார்கோவை வந்து சேஞ்ச் பண்ணி அதை வீடியோவாகவே எடுத்துட்டான் சேட்டலைட்லேருந்து எடுத்தானா இல்லை இந்த ஆள் இல்லாத ட்ரோன்ஸ் மூலயமா எடுத்தானாலாம் தெரில. பட் ரொம்ப கிளியராக ஒரு வீடியோ எடுத்து போட்டான். அது உண்மையான வீடியோவாக கூட தெரில, நம்ம இன்னும் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸே பண்ணல. அதை போட்டு அமெரிக்க ஊடகங்கள் முழுக்க போட்டு எல்லாம் பரப்பிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா இந்தியா வந்து அதான் நம்மளோட ஒப்பந்தத்தை மீறுறாங்க, திருட்டுத்தனமாக வந்து ஆயில் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அது இந்தியா வந்து மறுத்துருச்சு. அப்படிலாம் வாங்கலப்பா, இல்லை அதெல்லாம் சும்மா நீ ஏதோ கிராஃபிக்ஸில் ஏஐ தோழர்களே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற சிக்கல். இந்த சிக்கலோட சிக்கலாக இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது, நம்ம காலடியில் வந்து வெடிகுண்டு வைக்கிது. அதாவது இலங்கையில் வந்து ஒரு ஒப்பந்தம் போடுது. அது என்ன ஒப்பந்தம்? இராணுவ ஒப்பந்தம். இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எப்போவுமே இராணுவ ஒப்பந்தங்களில் ஒரு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து வெளிப்படையான இராணுவ ஒப்பந்தம், அதுதான் ஊடகத்திடம் காட்டப்படும். அதாவது நேற்று நம்ம ஃபோட்டோலாம் நீங்கள் போட்டிருந்தீங்களே அதே அப்போ கையெழுத்து போடும்போது இல்லை இவங்க அதிபர் வந்து அமெரிக்கா போகும் கூட ரகசிய இராணுவ ஒப்பந்தங்கள் கூட இருக்கலாம். இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற இராணுவ ஒப்பந்தங்கள் வந்து ரகசிய இராணுவ ஒப்பந்தங்கள். அது வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம மற்ற நாடுகளுக்கிட்டோ பத்திரிகைகிட்டையோ நம்ம நாட்டு பிரஜைகள்கிட்ட கூட அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது சீக்ரெட் அஃபேர்ஸ். இந்த சீக்ரெட் அஃபேர்ஸில் ரகசிய இராணுவ ஒப்பந்தம், எனக்கு இவ்வளோ அணுகுண்டு தயாரிக்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணு, நாங்கள் இவ்வளோ அணுகுண்டு தயாரிப்போம், இந்த மாதிரியான அந்த அணுகுண்டு தயாரிப்பு இதிலெல்லாம் வந்து ரகசியமாக தான் ஒப்பந்தங்கள் போடப்படும். வெளிப்படையாக இத்தனை அணுகுண்டு தயாரிப்பதற்கு இத்தனை யுரேனியமும் இத்தனை பிளூட்டோனியமும் பரிமாற்றப்பட்டதே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம், அதில் கொஞ்சம் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம், கல்பாக்கம் போன்ற அணு உலைகளில் அணுக்கழிவு என்ற பெயரில் பதுக்கி வைத்திருக்கிறோம்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். எதுக்கு இங்கே வந்து இது பண்ணுறாங்க போகிறாங்கன்னு. அப்போ இவ்வளோ ரிஸ்கியான சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக பப்ளிக் அஃபேர்ஸில் இல்லாமல் தான் ஒவ்வொரு நாடும் சொல்லும். அது வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மறைச்சி தான் சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன ப்ராப்ளம்னா, இந்த மாதிரி ஒப்பந்தம் ஸ்ரீலங்காவுக்கும் யூஎஸ்க்கும் ஏற்பட்டு இருக்குங்கிறது உலக நாடுகளும் அந்த ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை அனலைஸ் பண்ணுறவங்களும் நம்புகிறாங்க. சீனா நம்புது. ஏன் இப்போ ஆக்சுவலாக வந்து என்னென்னா, வெடி நமக்கு மட்டும் கிடையாது, சீனாவுக்கும். ஏன்னா இல்லை, அதான் கேட்க வந்தேன், எப்படி அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க? ஏன்னா கண்ட்ரி இவங்ககிட்ட ஏற்கனவே கூறு போட்டு விற்றுருக்காங்க இல்லையா? அதுதான் இங்கே என்ன சிக்கல்னா, இப்போ சீனா வந்து அவங்களுடைய கடல் ஏதாவது அப்போ தான் இந்த புவிசார் அரசியல்னால் என்னங்கிற ஒரு பேசிக் நமக்கு புரிஞ்சாதான் இது புரியும். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ். இது என்னென்னா, இந்திய பெருங்கடல் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கடல் வழி போக்குவரத்து. இது நீங்கள் பைப் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து கப்பலில் வரது போகிறதுனாலும் சரி, இது வந்து கச்சா எண்ணெய் பரிமாற்றத்துக்கு, இதுக்கு வியாபார இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹப்பு. அப்போ ஓப்பனாக சொன்னால் வெஸ்ட்டையும் ஈஸ்ட்டையும் சேர்க்கறதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியே வந்து இதுதான். அப்போ இங்கே தான் வந்து கப்பல்கள் போயிட்டு வரதுக்கு ஒரு ஈஸியான வே, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத கடல். அப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இங்கே தான் போக முடியும். அப்போ ஹெவி குட்ஸு, ஹெவி உணவு, விவசாய பொருட்கள் இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக வரதுக்கெலாம் இதுதான் இருக்கிறதுலே. ப்ளஸ் வாரும் நடக்கல. நம்ம பார்த்து கார்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கப்பல் மூலியமாக தான் பண்ண முடியும். ஃப்ளைட் மூலியமாவோ இல்லை வேறு லேண்ட் வே மூலியமாலாம் பண்ண முடியாது. பண்ணலாம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். இதுனா தான் ஒரு 1000 காரம் கூட ஒரே கப்பலில் போட்டு ஏற்றிட்டு வர முடியும், போக முடியும். அப்போ இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அப்போ இந்த இடத்துல தான் செல்வம் வந்து கொளிக்கும். அப்போ அதுதான் அங்கே தான் வணிகம் நடக்குதே. அந்த வணிகத்துக்கான பாதைகளை வந்து கட்டுப்படுத்துறது ஒவ்வொரு நாட்டுடைய பிரதான இது முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுக்கு. அப்போ என்ன பண்ணுது, இந்த பகுதியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் இந்த இடத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போனதுக்கப்புறம் அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துடைய சூப்பர் பவராக வரும்பொழுது அமெரிக்காவுக்கு இங்கே ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு, ஸ்டேஷன். அந்த ஸ்டேஷனுக்கு தான் அவங்க தேடி பார்த்தாங்க. ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் டியோகோ கார்சியோன்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குது பிரதர்? இலங்கைக்கு அப்படியே கீழே கொஞ்சம் தூரத்துக்கு வந்தீங்கன்னா அந்த ஒரு ஓரத்தில் இருக்கும். மொரீஷியஸ் பக்கத்தில் கீழே இருக்கும், ரொம்ப கீழே இருக்கும். நடுவில் இருக்கும், குட்டி தீவு. ஆமாம், நடுவில் இருக்கும். அந்த கடலுக்கு நடுவில் ஒரு சின்ன குட்டி தீவுனா ரொம்ப குட்டி தீவுலாம் இல்லை, ஒரு பேஸ் அமைக்கிற அளவுக்கு இருக்கும். ஒரு அழகான ஒரு பெரிய இராணுவ தளவாடத்தை அமைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தீவு. இந்த டியோகோ கார்சியோவை பற்றி நம்ம பேசணும்னா இதில் நிறையா கன்ஸ்பிரசி இருக்குது. என்ன? மிஸ்ஸிங் மலேசியன் ஃப்ளைட் ஞாபகம் இருக்கா? ஆமாம்.
அந்த மலேசியன் ஃப்ளைட்டில் கடைசியாக ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணுறாரு. அது வந்து டியோகோ கார்சியோ மேலே இருந்து அந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. அது டியோகோ கார்சியோ ஐலாண்டை தான் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஸோ அந்த ஐலாண்டுக்கு அந்த ஃப்ளைட் வந்து போனது அப்படிங்கிறது தெரிய வருது. இதெல்லாம் வந்து அந்த அஃபிஷியல் இல்லை, இதெல்லாம் வந்து அந்த கடைசியாக எடுத்த அந்த ஃபோட்டோ வந்து அவர் வந்த ஃபோட்டோ. ஆனால் அது டியோகோ இல்லை, வேறு ஏதோ அப்படி இப்படின்லாம் போட்டு மழுப்புனாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த சுனாமி வரதுக்கு ஒரு 1 வீக்கோ 7 நாளோ 8 நாளைக்கோ முன்னாடி டியோகோ கார்சியோ ஐலாண்டை வந்து அமெரிக்க இராணுவம் வந்து காலி செஞ்சுட்டாங்க. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மாதிரி, அதாவது அவங்க எவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி லேண்ட் இல்ல, தீவு முழுசா எவாக்குவேட்டை 1 வாரத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க உஷாரா. சரி, 1 வாரத்துக்கு முன்னாடியே உஷாரா எப்படி சுனாமி வரதை கணிச்சாங்க? இது ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த டியோகோ கார்சியோ சரி, இவங்க இப்படி எவாக்குவேட் ஆனதை ஏன் நம்ம எல்லாம் ரியாக்ட் பண்ணல? ஒரு செய்தியாக கூட வெளில வரல. இதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியுது, அவங்க எவாக்குவேட் பண்ணது எல்லாமே தெரியுது. அங்கே இருந்த சோல்ஜர்ஸ்லாம் யூஎஸ்க்கு வந்துடுறாங்க. ஒரு 7 நாள் லீவ்னா ஜாலி தானே அவங்களுக்கு, அவங்களாம் வந்துடுறாங்க இங்கே. அது எப்படி அது அந்த எவாக்குவேஷன் எப்படி கரெக்டாக நடந்துச்சு? அதே போல் கடல் வந்து அப்படியே அந்த ஐலாண்டை ஃபுல்லாக அப்படியே மூழ்கடிச்சிட்டு தான் ஃபுல்லாக அப்படியே அப்படி கவர் பண்ணிட்டு தான் அது தாண்டி வந்துச்சு சுனாமி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது அது வந்து எவ்வளோ முக்கியமான ஐலாண்டு, அந்த ஐலாண்டை சுற்றி எவ்வளோ கன்ஸ்பிரசி விஷயங்களும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடந்த விஷயங்கள். அப்போ இந்த டியோகோ கார்சியோ ஆல்ரெடி அமெரிக்காவுடைய ராணுவ தளவாடம் இருக்குது, முழு கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதுதான் இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு தீவு. ஸோ அமெரிக்காவுக்கு இந்திய பெருங்கடலில் இராணுவ தளவாடம் என்பது இருக்கிறது. ஆல்ரெடி இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே ஒரு இடத்துல அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ சீனா என்ன பண்ணுது? சரி, இவன் இங்கே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பாக இந்தியாவுடைய கடல் வழி பயணங்களை நம்ம கண்காணிக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும்னா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இலங்கை ஆல்ரெடி புத்த மத நாடாக இருக்கும் பொழுது இலங்கையோடு இவங்க டைப். ஏன்னா சீனாவும் பேசிக்கலி அவங்க மதமாக இல்லைனாலும் அவங்களோட ட்ரெடிஷனில் புத்த மதம் ஒரு அதன் மூலமா இணைந்துப்பாங்க. அது மூலமா ஒரு நட்பை ஈஸியாக ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு இலங்கையோட அவங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பை வந்து உருவாக்கி கொண்டு, நட்புன்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான எக்ஸ்ப்ளாய்டேஷன். பட் நான் காசு தரேன், உன் ஊரை நான் டெவலப் பண்ணுறேன், நீ ஈஸியாக டெவலப் ஆக, அதுக்கு பதிலாக எனக்கு சில இடங்களை கொடுத்துருன்னு சொல்லிட்டு வேறு போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து லீஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒரு 100 ஆண்டுகள் லீஸ்னால் சும்மா கிடையாது, 100 ஆண்டு லீஸு. இங்கே என்னென்னா இப்போ அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஸில் எல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க சைனீஸ் தான் இருக்கும். சிங்காக்காரங்களுக்கு தமிழ் ஆளுக்குலாம் வந்து வேலை இல்லை. ஆமாம், இதில் கொடுமையிலும் கொடுமை ஒன்று இருக்குது. இலங்கையில் ஒரு பகுதியில் வந்து யூதர்களும் அதே மாதிரி ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நியூஸ் வந்துச்சுங்க, அதை பற்றி ஏன் நீங்கள் அவ்வளோ பேசவே இல்லை? அதுக்கப்புறம் என்னத்தை பேசுறது, அதுதான் தெரியுது. அது இலங்கை வந்து எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிவிட்டது. இலங்கையில் ஒரு பகுதியில் வந்து புதுசாக யூதர்கள் வந்து குடியேறிக்கிட்டு அவங்க ஹீப்ரு எழுத்துக்கள் இதெல்லாம் இருக்குது. அங்கே வந்து ஏதோ ஒரு அந்த இடம் பேரை நான் மறந்துட்டேன், நான் நம்ம ஃபோட்டோவில் ஏதாவது போட சொல்லுவேன் மாதிரி மாற்றிவிட்டாங்க. ஆமாம், அது முழுக்க யூதர்களுடைய அந்த இடமா மாறிட்டு இருக்குது. இலங்கையில் அப்படி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ யூதர்களோட இடமா மாறுதுன்னா அது பேசிக்கலி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கும். அமெரிக்காவும் யூதர்களும் வேறு அல்ல. ஸோ எல்லாம் ஒன்று தொடர்புடையதாக மாறுது. இப்போ இந்த தீவு ஒரு பெரிய அரசியல், இந்த தீவு வந்து ஒரு அடுத்த கட்ட ஒரு பெரிய ஆபத்தை. இந்த தீவு மட்டும் கிடையாது, பக்கத்தில் இருக்க நம்மளும் தான். இல்லை, அதுதான் பிரச்சனை, அதுக்கு தான் கடைசியில். ஸோ இந்த தீவில் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்கிறாங்க. யூதர்கள் அவங்களோட பிளேஸாகவே மாற்றிட்டு இருக்காங்க. அது யூதர்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துக்குள்ள நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒரு குட்டி இஸ்ரேலுக்குள்ளே போகிற மாதிரி ஆயிரும். ஹீப்ரூவில் தான் எழுத்துக்கள்லாம் இருக்கும், ப்ரோ இஸ்ரேல் வாசகங்கள் இருக்கும். அங்கே இப்போ நம்ம வெளிநாட்டு டூரிஸ்ட்லாம் போகிறாங்கல்ல, அவங்க போகிறவங்க பாலஸ்தீன் சப்போர்ட்டர்ஸ்லாம் போகிறவங்க வந்து இன்னும் இவங்க கடை இங்கே போட்டிருக்காங்கன்னு எதர்ச்சியாக அதிர்ச்சியாக பார்த்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் இருக்குது, வீடியோஸ்லாம் இருக்குது, நெட்டில் பாருங்கள். அப்போ அப்படி ஒரு இடம் இலங்கையில் உருவாக்கிட்டு இருக்கு. அதை நம்ம குறிப்பாக சொல்கிறோம். பாருங்கள், கடவுள் நாம் தோண்டு ஒரு லேண்டு தான் வச்சார் ஏதோ ஒரு இடத்துல வந்து, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வரலாற்றில் நடக்குது பார்த்தீங்களா. அப்போ இதே போல் சீனாக்காரனும் வந்து அவனும் ஒரு இதெல்லாம் தெருனா அந்த செஞ்சு சில ஊர்களே வந்து அவன் வந்து சைனீஸாக மாற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க அங்கே உள்ள போனீங்கன்னா சீன எழுத்துக்கள் இதெல்லாம் தான் இருக்கும். இப்போ வந்து இதனால தான் அந்த இலங்கையில் ஒரு தலைவன் இருந்தாப்புல. அந்த தலைவன் யாருக்கும் அடிபணியாமல் அமெரிக்காவும் அந்த தலைவன்கிட்ட வந்து பேசினாங்க, சீனாவும் அந்த தலைவர்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த தலைவர் எவ்வளோ நடுநிலைத்தன்மையோட இந்திய அரசுக்கும் அங்கே இந்தியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அந்த பாதிப்பாக போய் முடியுங்கிற அந்த புவிசார் அரசியலோட முழுமையான புரிதலில் அந்த 2 அரசுகளையும் அவர் எதிர்த்தார். உன்னெல்லாம் உள்ள விட முடியாது, டிப்ளமேட்டிக்கா உன்னெல்லாம் உள்ள விட முடியாது, நீ என்ன ஆதரிக்கலனாலும் பரவாயில்ல. அவங்க எப்படி வந்து அவங்களோட ஃபோர்ஸ் அவர் மேலே யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா புரியுது. பண்ணாமல் இருந்தாங்க, அதுவும் பண்ணானுங்க. ஆமாங்க, அந்த 21 நாடுகளில் இவங்கள தான் இருக்காங்க. துரோகம் பண்ணானுங்க. பட் அதுக்கு முன்னாடிலாம் அவங்களோட வாழாட்டில் வந்து என்னடா தரமாட்டுற அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி பார்த்தாங்க.
அவர் அடி பண்ணிடுறதா தெரியல. இவர் இருக்கிற வரைக்கும் இலங்கையை கைப்பற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவரை காலி பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதுதான் அங்கே நடந்தது. ஆமாம். அப்போ தமிழர்களுடைய இதை முடிச்சு விட்டுட்டு அங்கே வந்து சிங்களவர்கள் கையில் அதிகாரம் வந்தால் சிங்களர் தான் இந்த நாட்டை எப்படி நடத்துவான். நான் சொன்னேன்ல முதல்ல, தமிழர்கள் வந்து அந்த மண்ணை வந்து தாய் நிலமாக பார்க்குறாங்க. இவனுங்க அந்த மண்ணை வந்து என்னவா பார்க்குறாங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதான் நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன். அவனுங்க அப்படி தான் விற்றுட்டு போவாங்க. அதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவுக்கு ஒருத்தன் விற்கிறான், இன்னொருத்தன் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு விற்கிறான். ஸோ இதுதான் நடக்குது. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி சீனா கொஞ்சம் உள்ளே வந்திருக்காங்க. இப்போ அமெரிக்கா வர்றது சீனாக்கு எரிச்சல். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ கடன் கொடுத்து இவ்வளோ கடனாலையாக கொண்டு வந்து வைக்கிறான். இவனடா வந்து அமெரிக்காக்காரன் கூட போய் கை கொடுக்குறாங்கிறது சீனாக்கு இரிட்டேஷன். சரி, ஆல்ரெடி சீனாக்காரன் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்கிற கடுப்புலையே இவனை எட்டி மிதிக்கலாமா, வாயிலே குத்தலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, எந்த விமானம் வச்சுக்கோ, கிஃப்டாக வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் நட்பாக இருக்குன்னா அவன் அப்பயும் நட்பாக இருக்க மாட்டான். காரி துப்புறா மூஞ்சில. என்ன பண்ணாலும் இவன் வந்து நமக்கு ஆதரவாகவே இருக்க மாட்டான். நம்மளும் வந்து என்னென்னமோ சொல்லி பார்க்குறோம், என்னென்னமோ கதையெல்லாம் கட்டுறோம், இது பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு உண்டு, அது இதெல்லாம் சொல்லி பார்க்குறோம். புராணத்துலலாம் இலங்கையை விட்டுட்டு இந்தியா இல்லைன்னு சொல்கிறோம். கல்ச்சரலி வி ஆர் கனெக்டட் அப்படிலாம் சொல்லி பார்க்குறோம். கடைசியில் வந்து பார்த்தா அமெரிக்கா கிட்ட போயிட்டு இன்றைக்கி காலில் விழுகிறான். அதுவும் கரெக்டாக எப்போ போய் அமெரிக்கா காலில் விழுகுது இலங்கை? எப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில். அதுக்கு முன்னாடி விழுந்திருந்தா கூட இந்தியாவுக்கு பெருசாக இதாக இருக்காது. இப்போ இந்தியாவுடைய ஜியோ பாலிட்டிக்ஸை யோசிச்சு பாருங்க. சரி, சீனாக்குனாச்சும் ஒரு இடம் இருக்குது. இப்போ பாருங்கள், இலங்கையில் சீனாவுக்கு ஒரு இடம் இருக்குது, அமெரிக்காவுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ இடம் வந்துடும். இப்போ தான் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் வந்துடும். இந்தியாவுக்கு தான் ஒரு இடம் இருந்துச்சே. அந்த இடத்த தானே நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சி கொண்டு தமிழர்கள் மீது வெறுப்பு உணர்ச்சி கொண்டு அது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை, நியாயமான ஒரு தேவையை, உரிமையை, தேவையெல்லாம் இல்லை உரிமையை அழிக்கிறதுக்கு துணை போயிட்டு எத்தனை பேர் சொன்னாங்க, இது நமக்கே ஆபத்தாக வந்து முடியும், நமக்கே ஆபத்தாக வந்து முடியும், இலங்கையில் தமிழர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கிறது தான் இந்தியாவுக்கு பாதுகாப்புன்னு எத்தனை பேர் சொன்னாங்க. அதை காதலியே வாங்கிக்காமல் இந்த காங்கிரஸ் முட்டாள் கவர்மெண்ட்டு தப்பாக முடிவெடுத்து ராஜீவ்காந்தி போகும்போது புடலையிலே அடிக்கிறான் சிங்களவன் துப்பாக்கி வச்சு. அப்போனாச்சும் அறிய வேண்டாம், என்னடா நம்மளை புடலையில் அடிக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவாக தான் நம்ம நிற்கிறோம்னு அதை யோசிக்க வேணாம். குறைஞ்சபட்சம் தமிழர்களுக்கு யோசிக்க வேண்டாம். அது எதையுமே யோசிக்காமல் கடைசியில் ஒன்றும்லாம் ஆக்கி விட்டு இன்றைக்கி இருந்த நாட்டை அழித்து அதில் சந்தோஷப்பட்டு அதில் ஒரு ஜாலியாக இருந்துட்டு இருந்தீங்களே. இந்தா வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அருங்க போங்க. ஆனால் அவங்க மட்டும் அறுக்க போகிறது இல்லையே, அவங்களுக்கு தாங்க அறுப்பாங்க. நம்மளும் தாங்க. நமக்கு பாதிப்பு எப்படி இருந்தாலும் பாதிப்பு தான். இப்போ நமக்கு என்ன பாதிப்பு இல்லாமல் இருந்துச்சா? இங்கே என்னன்னா தமிழ்நாட்டுக்காரன் அந்த மாநாட மயிலாட பார்த்துட்டு உட்காந்துருந்தோம்ல, அதுக்கு நம்மளும் தானே வினை. அந்த பாவத்துக்கு நம்மளும் சேர்ந்து தான் அந்த பாவத்துக்கு விலை கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது? இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கும்போது இங்கே கண்டவனையும் நம்பிக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். ஓட்டு போட்டாங்களா இல்லையா மாநாட மயிலாடுக்கு? ஓட்டுன்னா இந்த ஓட்டில் இனிமேல் போட முடியாது, அது ஒரு விஷயம். அது எஸ்ஐஆர் வந்துருச்சுல. மாநாட மயிலாடுக்கு பார்த்துக்கிட்டு தானே உட்காந்துருந்தோம். அதுக்கு அந்த விலையை நம்ம தான் கொடுத்து தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுவோம்? வந்துருச்சு அமெரிக்கா. அங்கே இருந்த வரைக்கும் தமிழர்கள் அங்கே அதிகாரத்தில் இருந்த வரைக்கும், தமிழருடைய கொடி பறந்த வரைக்கும் அமெரிக்கானால் வர முடியல, சீனானால் வர முடியல, யாராலையும். இன்னைக்கு இப்போ புரியுதா தலைவன் யாருன்னு, மேதகு யாருன்னு இப்போ புரியுதா? இவ்வளோதான் விஷயம். இப்போ வந்தாச்சு அமெரிக்கா. இப்போ இந்தியாவுக்கு ஜியோ பாலிட்டிக்ஸே ஒன்றும் இல்லை. இந்திய பெருங்கடல் வந்து புஷ்ஷு. இந்திய பெருங்கடலில் இந்தியாவோட ஆளுகை வந்து அடி வாங்கும். அதாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா மலை பக்கத்துலேயே வந்து சீனா, ரஷ்யா, அப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான் இருக்கு. கடல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெண்ட் மாதிரி இந்த பெனன்சுலா. பட் இங்கேயும் வந்து ஒரு பெரிய லாக் வந்து இப்போ விழுகுது. அவன் கொஞ்சம் தள்ளி டியோகா கார்ஷியோலையே அவன் ராணுவ தலைவரை வச்சிருந்ததே நமக்குலாம் அவன் அங்கேருந்தே வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தான். த்ரெட். அவன் அங்கேருந்து இந்தியாவுடைய நகர்வுகளெல்லாம் அவன் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு தாங்க இருப்பான். அவங்ககிட்ட இல்லாத டெக்னாலஜிலாம் கிடையாது. டெக்னாலஜிலாம் அவன் நல்லா ஸ்ட்ராங் தான். அவங்ககிட்ட உங்களுக்கே தெரியும் ராணுவ பட்ஜெட், அவனோட பட்ஜெட் எவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, அவன் எவ்வளோ பெரிய ராணுவத்தை அமெரிக்கா வச்சுருக்கிறது. இன்றைக்குமே உலக நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் ராணுவமும் அமெரிக்க ராணுவம்னு வச்சாங்க கூட, உலக நாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் ராணுவத்தை வச்சாங்க கூட, அமெரிக்க ராணுவம் ஒரு பக்கம் இருந்தாங்க கூட,
அமெரிக்க ராணுவம் ஜெயிக்கும். அதாவது சீனாவையும் சேர்த்து சொல்றீங்க. சீனாவையும் சேர்த்து சொல்கிறேன். சரி, இப்போ நீங்கள் டெக்னாலஜி வைஸ் சொன்னீங்க. இந்த டெக்னாலஜி வைஸ் இப்போ சீனாவுடைய ஒரு ரேடார் கப்பல் வந்து நின்றுச்சுன்னு சொன்னாங்க. அது மூலியமா சென்னையில் இருக்கிற டவர்ஸ்லாம் கூட வந்து இது பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் சொல்றீங்க இன்னும் சீனாவோட ஃபேர் ஹெட் அட்வான்ஸ்டாக வந்து நம்மளோட யூஎஸோட டெக்னாலஜி இருக்கு, மிலிட்டரி பேஸ்டு. ஆமாம், இப்போ அவங்கக்கிட்ட இப்போ இந்த நாடுகள்லாம் வந்து வெளிப்படையாக தங்களோட ஆயுதங்கள் என்னங்கிறத ஒரு கணக்கு காட்டியிருப்பாங்க. அதை விட அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. எல்லாருமே அப்படி. இந்தியாவும் அப்படி தான், பாகிஸ்தான் அப்படி தான், ஸ்ரீலங்காவும் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான். நம்மக்கிட்ட இருக்கிறதுன்னு வெளியில் காட்டுறது ஒரு கணக்கு, உண்மையாக இருக்கிறது ஒரு கணக்கு. இப்போ அமெரிக்கா இருக்கிறதுன்னு வெளியில் காட்டியிருக்க கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்புறம் அந்த இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் போடுற பட்ஜெட் இதெல்லாம் வந்து ஓப்பனாக தான் தெரியும். எல்லா நாட்டுக்கும் ஓப்பனாக தெரியும். இதே போல் ஒவ்வொரு நாடும் போடுறது தெரியும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சீன இராணுவம் அமெரிக்காவுக்கு ஒரு த்ரெட்டாக வேணா இருக்கலாம். ஆனால் இப்போ சப்போஸ் சீனா அண்ட் அமெரிக்கா வார் அப்படின்னு நடந்துச்சுன்னு வைங்க, சீனா தான் அடி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் சீனா ராணுவத்தோட அந்த பெரிய பரேடு நான் பார்த்துட்டு இருந்தேன் பாரு, அதில் கீழே வந்து அந்த அமெரிக்கன் வார் வெட்டரன் போடுறான். அவன் கண்ட்ரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். பட் அந்த பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க, எல்லாம் ஓகே, எத்தனை வாட்டிடா நீங்கள் ட்ரையல் அண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உலகத்தில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன், அமெரிக்க ராணுவம் அதோடைய பவர் வந்து நம்ம குறைச்சி இட போட முடியாது. அந்த இராணுவத்தை வச்சுக்கிட்டு இருக்கனால தான் ட்ரம்ப் திமுறா பேசுகிறாப்புல. புரியுதா? இப்போ ட்ரம்ப் அவ்வளோ திமுறா பேசும் பொழுது ஏன் நம்ம இந்தியர்களுக்கு திமுரு இல்லையா? ட்ரம்ப்போடைய உடல் மொழியும் ட்ரம்ப்போடைய வேர்ட்ஸ் செலெக்ஷனும் என்ன, அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய மோடி அவருடைய வேர்ட் செலெக்ஷன் என்ன, நீங்களே பாருங்கள். பிக் பிரதர் புல்லிங் மென்டாலிட்டி. அப்போ ட்ரம்ப்பு இவ்வளோ ஹார்ஷாக ஒரு விஷயத்தை பேசும்போது மோடி வந்து ஃபேமாக தான் பேசி. இப்போ இந்த ஜியோபாலிட்டிக்கல் இந்த நம்ம பிஜேபி மேலே 1000 விமர்சனங்கள் நமக்கு உள்நாட்டு பிரச்சனைகளில் இருக்கிறது, மதவாத சிந்தனையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் ஆஸ் கம்பேரிட்டிவ்லி டு காங்கிரஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் காங்கிரஸோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை விட பிஜேபி ஃபார் மோர் சுப்பீரியர். இதை நான் மறுக்கலை. ஐயோ பாரி சங்கி. அதான் நம்ம ஒரு திறனாய்வு, நம்ம எதுக்கு நான் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அரசியல் அறிவு அவன் பெற்றாதான் அவனுக்கு சரியான தலைவர்கள் யார், எந்த இடத்துல எந்த மாதிரி ஸ்டாண்ட் நம்ம எடுக்கணுங்கிறதெல்லாம் புரிதல் வரும். ஆனால் இந்த அரசியல் அறிவே இல்லாமல் மழுங்கடிக்கிற வேலை தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்கிறோன்னு புரிஞ்சோம். தெளிவாக சொல்கிறேன், பிஜேபியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கானா? பட் கம்பேரிட்டிவ்லி டு காங்கிரஸ் புரியுது, ஃபார் மோர் சுப்பீரியருங்கிறேன். அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பிஜேபியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கரெக்டாக இருக்குன்னு எப்போ தான் நான் சொல்லுவேன்? ஈழத்தை அங்கீகரிச்சதுன்னா நான் சொல்லுவேன். ஸ்ட்ராட்டஜியாக செம்ம மேட்டரில் அது புரியுதா? ஈழத்தை அங்கீகரிச்சதுன்னா சொல்லுவேன். கச்சத்தீவை மீட்டுச்சுன்னா சொல்லுவேன். அதை மீட்கலையில் இப்போ வரைக்கும் இவ்வளோதான் விஷயம். மீட்பாங்கன்னு ஒரு பேச்சு அடிபடுது. இந்த பேச்சு அடிபடுறது, இந்த இது செவி வழி செய்திகள் வருகிறது, மேலே சொல்லிட்டாங்க, இதெல்லாம் நாங்கள் நம்பருக்கு தயாரில்லை. மீட்கனா போய் மீளுங்க. மேஜிக் ஃபார்முலா. இது சும்மா வந்து அப்படியே நம்ம தமிழர்கள் அப்படியே தொக்குல உட்கார வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறதுலாம் இல்லை. பட் நானும் நமக்கும் தெரியும்ல, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு உளவு பிரிவு இருக்கிறது போல் தமிழர்களுக்கும் ஒரு சிந்தனை ஓட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நமக்கு தெரியும் சுற்றி என்ன நடக்குதுன்னு நம்ம கணிக்க முடியும். நான் அதையும் சொல்லிடுறேன் இந்த இதில் வீடியோவில். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இப்போ இங்கே நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிறது என்னென்னா, சரி ஓகே, இப்போ இந்தியாவுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் இந்தியாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ஈழத்தமிழர்கள் இல்லை அவங்களோட உரிமை இதிலெல்லாம் எந்த விதமான இதுவும் பார்க்காம அவங்கள ஆக்சுவலாக கன்சிடரே பண்ணலை. அவங்கள வந்து இந்திய பிரஜை மாதிரியும் கருதலை, அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி அதிகமாக பேசலை, அவங்களுடைய ஆன்மீகத்தை பாதுகாக்கிறேன்னு கூட சொல்லலை. ஸோ எதையுமே பேசாமல் அப்படியே கண்டுக்காமல் கண்ணு மூடிக்கிட்டு தான் இருந்துச்சு காங்கிரஸ். பட் பிஜேபியோடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் சில மாற்றங்களை இப்போ நம்மளால பார்க்க முடியுது. என்ன அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறைமுகமாக இலங்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நிறைய கோயிலை ரெனோவேட் பண்ணுற வேலையாக இருக்கும். வீடு கட்டி கொடுக்குறது அஃபிஷியல். இந்த கோயில் ரெனோவேஷனு, இந்த கோயிலில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து கோயில் ஆட்களை கொண்டு போய் இருக்கிறது, அப்புறம் இங்கேருந்து பிஜேபிக்காரங்க அங்கே போயிட்டு கோயில் சார்ந்த விஷயங்கள். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுறது வந்து சைவத்தை வளர்க்கலாம்னு இல்லை, அவங்க ஹிந்துசத்தை தான் வளர்க்குறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அந்த மதம் சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இலங்கைக்குள்ளே கொஞ்சம் இந்தியா வந்து கொஞ்சம் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து இலங்கைக்கும் தெரியும். ஸோ இலங்கைக்கு தெரியும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் சொன்ன ஆரம்பத்தில் ஒரு விஷயம், சில பேருக்கு என்னதான் இருந்தாலும் கஸ்டமராகவே இருந்தாலும் ஒருத்தவங்க மேலே சில பேருக்கு வெறுப்பு இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவை அதை அப்படி தான் பார்க்குது. புரியுதா? எப்பவுமே வெறுப்பு இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கல இது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும்
தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து புத்த விகாரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லை இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு இந்த புத்த விகாரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ஏஜென்ட்ஸ் மூலிமா அதை நகர்த்துவாங்க. ஐயோ, எனக்கு ஒருத்தர் கண்ணு முன்னாடி வந்து போறாரு. வருவார் மீசையை முறுக்கு. அவர் வேற போயிட்டு வந்திருக்காரு. மீசையை முறுக்கு அது நாள்லப்பா என்னமோ காலம், அதெல்லாம் அந்த காலம் தானே. அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ஜியோபொலிட்டிக்கல். எதுக்கு இப்போ சும்மா போகிறது வர்றது, இதெல்லாம் என்ன கரெக்டாக அங்கே அமெரிக்க ஒப்பந்தம் ஆகுதுன்னா நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா நாங்கள் யாரும் லிங்க் பண்ணி பார்க்க மாட்டோமா? இருக்குல்லப்பா, யாருக்கு யார் வேலை பார்க்குறா, யாருக்கு யார் ஏஜென்ட்டுன்னு தெரியாதா? அதாவது சீனாவுக்கு ஒரு குரூப் ஏஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு குரூப் ஏஜெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஒரு குரூப் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது யார் யார் போகிறா வராங்கிறத வச்சு நீங்கள் வந்து கனெக்ட் த டாட்ஸ். அவங்க போய் அங்கே என்ன அரசியல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும். ஒரு பக்கம் அமெரிக்க சைடு ஏஜென்ட்ஸ் அண்டு சைனீஸ் சைடு ஏஜென்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அதாவது இந்தியாவில் இருக்க தமிழர்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் பிளவை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இதெல்லாம் உடஞ்சி போயிடும். சரி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், அந்த பிளவை எப்படி ஏற்படுத்தலாம்? அங்கே தலித்தியம் போய் பேசு, தலித்தியம் பேசு, மீனவர் பிரச்சனையை உல்டாவாக பேசு. இந்திய மீனவருக்கும் அதாவது தமிழ் மீனவர்களுக்கும் அதாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் தமிழீழ மீனவர்களுக்கும் பிரச்சனைன்னு மீனவ பிரச்சனை வேறு மாதிரி குழப்பி விடு. அப்போ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. இவங்களுக்குள்ளே அதாவது ஈழத்தமிழனும் தமிழனாக உணராமல் இவர் ஈழத்துக்காரர் இவர் தமிழ்நாட்டுக்காரர்னு உணர்ந்து இவங்களுக்குள்ளே சண்டை வரணும். ஒரு மேட்ருங்க. ஒரு 3 months ago எனக்கு ஒருத்தர் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க சொன்னார். அவர் பேர் தான் சொல்ல வரும்ல. அவர் என்னன்னா, ஒருத்தர் வந்து தலித் செயல்பாட்டாளராக, அவர் வந்து ஈழத்துலேருந்து வராரு. அவர் வந்து இன்டர்வியூவில் நிறைய விஷயம் பேசணும். என்னங்க பேசணும்னு நினைக்கிறாருன்னா, பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரிவு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்டது. ஒரு பக்கம் சிங்களோனா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணானா, இன்னொரு பக்கம் இயக்கமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதுதான் என்னன்னா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதுவும் நீங்கள் நல்லவரை யோசிச்சு சொல்லிட்டீங்க. தலித்திய அரசியலை அங்கே உருவாக்குவதற்கு பின்னாடி ஏஜென்ட்ஸ் தான் வேலை செய்கிறாங்க. அந்த ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் இன உணர்வை மட்டுப்படுத்திடுவாங்க. அதே போல் பிஜேபி சைடில் இருக்கவங்க இந்த தமிழ் இனம்னு ஒருங்கிணைறது அவங்களுக்கு இதில் ஹிந்துயிசம்னு வேணால் ஒருங்கிணைச்சிக்கோ. புரியுது. ஹிந்துஸ், வி ஆர் ஆல் ஹிந்துஸ்ன்னு சொல்லி ஒருங்கிணைப்பலாம் அப்படின்னு அவங்க ஒரு பிளான். இதுதான் இங்கே நடக்குது. அப்போ அமெரிக்கா ஏஜென்ட்ஸ் ஒரு மாதிரி வேலையை பண்ணுவாங்க. அப்போ இந்த 3 ஏஜென்ட்ஸும் உள்ளே மாறி 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 நடந்துகிட்ருக்கும். இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இவங்க ஒரு வேலையை பண்ணும்போது அவங்க ஒரு வேலையை பண்ணுவாங்க. இதெல்லாம் வெளிப்படையாக பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்னென்னா, பேசிக்காக அமெரிக்கா அண்ட் சீனா என்ன பண்ணுது, சீனா கூட விட்டுருங்க, சீனா வந்து இந்த விஷயத்தில் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுது. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்களை வந்து ஈழத்தமிழர் அண்டு தமிழ்நாட்டு தமிழர் ஒன்றா இருக்கிறது வந்து இருக்கக்கூடாது. அப்போ அதை வந்து எப்படியாவது மட்டுப்படுத்திடு. அது ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா, இதை காரணம் காட்டிக்கிட்டு இந்தியா சப்போஸ் இன் ஃப்யூச்சர் ஈழத்தை ஆதரிக்கலாம், தமிழீழ பகுதிகளை ஆதரிக்கலாம். அப்படி ஆதரித்து அதை ஒரு நாடுன்னு சொல்லி இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா, காலத்துக்கும் அவன் இந்தியாவோட ஆலை. அதை நாடுன்னு அக்செப்ட் பண்ணுறது வரைக்கும் அது வேறு. இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டுன்னு அவன் அனௌன்ஸ் பண்ணிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? நல்லா இருக்கே கேட்கவே. புரியுதா? அங்கே இருக்க ஈழத்தமிழர்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் ஹிந்துக்கள், இப்படி யோசிச்சு பாருங்கள். பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது பவரில். ஈழத்தமிழர்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் ஹிந்துக்கள், எங்களை வந்து இங்கே இருக்கக்கூடிய புத்த பிக்குகள் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, பண்ணுறாங்க, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் வந்து இந்தியாவோட ஜாயின் பண்ணுறோங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஃப்ளாஷை இந்தியா ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு ஹிந்துக்களை காப்பாற்றுவதற்கு இந்திய ராணுவம் இறங்குதுன்ட்டாங்கன்னா என்ன ஆகும்? வாழும் அவதாரமே மோடி நீங்கள் தான் அப்படின்ட்டாங்கன்னா அப்படி ஆயிடும்ல. அப்போ வந்து இதுலேருந்து இனிமேல் வந்து இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போகும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இலங்கைக்கு அது பெரிய ஆப்பாயிரும். புரியுதா? ஸோ இந்த ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இந்த சிக்கலை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி நியூஸ் வந்துச்சு. வரலாறுலேயே முதன்முறையாக புத்த பிக்குகள் வந்து தமிழக பகுதிக்குள்ள புத்த விகாரத்தை கட்டுவதற்கு தமிழர்கள் எதிர்ப்பு காமிச்சதுனால அவங்க விலகி போயிருக்காங்க. இது வரைக்கும் இது நடந்ததே இல்லை. ஒரு டயலாக் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாமா? இதை தமிழர்களுடைய எதிர்ப்பு வலுவாக மாற தொடங்கி உள்ளது. திரும்ப முன்னாடி என்ன நீ எதை எடுத்துகிட்டு போனாங்க அப்படி தான் வைப்போம்னு வச்சுக்கிட்டு இருந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டு இப்போ பேக் எடுக்கிறான். இல்லை, எனக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பேசுகிற ஒருத்தர் எக்ஸ்பர்ட் என் கூட வந்து பற்றி பேசியிருக்குமா சொன்னார். இப்போ வந்து தமிழ் இந்து மத தலைவர்களும் புத்த பிக்குகளும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க தொடர்ந்து நிறையா. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அவங்க பேசிட்டாங்க ஆகணும். ஒரே நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கும் போது இல்லை, இப்போ தான் பேச ஒரு மீட்டிங் வேணுன்ட்டே வந்து பண்ண ஆரம்பிச்சது தான். இந்த பேச்சு எங்கே போகும்? அவங்க வந்து எல்லாமே புத்தம்னு சொல்கிற இடம் அப்படிலாம் இல்லை, நாங்கள் ஹிந்துஸ்ன்னு சொல்கிற இடம். இங்கே தமிழ்னு சொன்னால் பரவாயில்ல, இது ஹிந்துன்னு சொல்கிறது அது என்ன ஏஜென்ட்டாக அவங்க இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. சரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து வந்து ஹிந்துன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்தியா தான் வந்து அத்தாரிட்டி எடுக்கும். அதில்
புரியுது. ஸோ இந்தியாவோட ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் பேக்ரவுண்டு ஹோல்டும் அங்கே இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அங்கே அப்படி தான் அரசியல்வாதிகள் பிரிகிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நாங்கள்லாம் ஹிந்துக்கள்ங்கிற ஒரு இடத்துக்குள்ளே ஈழத்தமிழர்களை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை காரணம் காமிச்சு இந்தியாவுடைய ஒரு ஸ்டேட்டாவோ இல்லை இந்தியாவுடைய ஏதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியாகவோ இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே டுவல் கவர்மெண்ட் கான்செப்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி தான் இந்தியா பார்க்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஹோல்டு அங்கே உள்ளே இருக்கணும். இப்போ அதுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. அதே போல் சமீபமாக நீங்கள் பிஜேபி சைட்லேருந்து பேசுகிறவங்களும் கச்சத்தீவை நாங்கள் மீட்கிறோம் பாருங்கள், கச்சத்தீவை நாங்கள் மீட்கிறோம் பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் சவால் விட்டுருந்தாங்க, அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே விட்டீங்க. பட் கச்சத்தீவை மீட்கணுங்கிற ஒரு தாட் இவங்களுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சீனாவோட ஆதிக்கத்தை தடுக்கிறதுக்கு வேறு வழி இல்லை இவங்களுக்கு, பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து இந்தியா நிற்கிது, இதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நிர்பந்தத்தில் இந்தியா நின்னாலும், இந்தியா இந்த நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு செயலை செஞ்சாலும் அமெரிக்கா அப்படியே கண்டுக்காமல் போக மாட்டான். சீனாக்காரனும் சரிங்க சார் இந்தியா நீங்களே இருந்துக்கோங்கன்ட்டு அவனும் ஒதுங்கிட மாட்டான். ஸோ இவங்களுக்குள்ளே ஏதாவது நாளைக்கு ஒரு உரசல் அங்கே ஏற்பட்டாலும், இந்த மாதிரி எல்லா நாடும் ஒரு இடத்துல வந்துருச்சுனாவே அங்கே பத்தி குச்சி பத்தி காதட்டா யாரும் வந்து உரசற வர இல்லேன்னு தான் இருக்கும். அது எவனாவது ஒரு இடத்துல ஒரு உரசல் ஏற்பட்டால் கூட அது வந்து செயின் ரியாக்ஷனை உருவாக்கலாம், ஒரு போரையும் கூட அது தொடங்கி விட்டுறலாம். பிரதர் அப்படி தொடங்குச்சுன்னா நீங்கள் தாங்க பாதிப்பீங்க. நீங்கள் என்ன உங்களை நான் சொல்ல ஆடியன்ஸை சொல்கிறேன். ஆமாங்க, எங்கள் ஊர் தாங்க தூத்துக்குடியில் கூடங்குளம் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி டைட்டான ஒரு நெருக்கடிக்கு இந்தியா இன்றைக்கி ஆளாகி இருக்கிறது. காரணம் என்ன, இந்தியாவுடைய இதுவரை அது வந்து பிஜேபியாக இருக்கட்டும், இதுவரை வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருடைய வெளியுறவு கொள்கையில் இருந்த பல ஓட்டைகள், தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருக்க மக்கள் மீதே கொண்ட காழ்ப்புணர்ச்சி, இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த ஓட்டைகள் விளைவாக இன்றைக்கி இந்தியா ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்தியாவுடைய தென் திசையில் ஒரு பெரிய ஆபத்து என்பது சூழ்ந்துள்ளது. நம்ம ஸ்டாலினால கூட நினச்சா நம்மளை காப்பாற்ற முடியாது. இப்போ இதில் என்ன கொடுமைனா, இப்போ அமெரிக்கா உள்ளே வர்றது இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, சீனாவுக்கும் அது பெரிய பிரச்சனை. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, என்னுடைய கணிப்பு இந்தியா அண்ட் சீனாவோடைய பேக் வந்து ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ரஷ்யா அண்ட் அமெரிக்கா ஒரு பெரிய எதிர்ப்பில் நிற்கிறாங்க. வெளிப்படையாக வந்து அவங்க இன்னும் வெளிப்படையாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல. கோல்டு வார் போயிட்டு தான் இருக்குது. இன்னுங்க வெளிப்படையாக சண்டை போட்டுக்கல. பட் ஆனால் அமெரிக்காவும் ப்ராக்சி வார் பண்ணுது, ரஷ்யாவும் ப்ராக்சி வார் பண்ணிகிட்டு இருக்கு. மாறி மேட்டரில் கூட பேசணும். ஆமாம், ப்ராக்சி வார் நடந்துகிட்டு இருக்கீங்க, உள்ள நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வெளிப்படையாக ரஷ்ய ராணுவம் டைரெக்டாக வந்து அமெரிக்காவை தாக்கலை, அமெரிக்க ராணுவம் டைரெக்டாக வந்து ரஷ்யாவை தாக்கலை. இதுதான் அப்படியே எப்போ வேணாலும் இது நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம். அது கோளாறு பிடிச்சவர் நம்ம ட்ரம்ப்பு, அதை விட கோளாறு பிடிச்சவர் நம்ம புட்டின். ஸோ எப்போ வேணாலும் இவங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க்கும் ஃபயரும் நடக்கலாம். இப்போ ரஷ்யா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் தான் நிற்கிது. ரஷ்யா வந்து இந்தியாவை ரொம்ப நம்புது. அதே போல் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இதில் ரஷ்யா வந்து என்ன நினைக்குதுன்னா, சீனாவும் நம்ம கூட இருந்தால் தான் ரஷ்யாவுக்கு ஒரு பலமாக இருக்கும், ஒரு தோளுக்கு தோல் நிற்கணும்னா. அதே போல் சீனா அண்ட் ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா கவனிங்க, சீனா அண்ட் ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரஷ்யா அண்ட் இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இந்தியா அண்ட் சீனாவோட ரிலேஷன்ஷிப்பு பெப்ப அப்படி இல்லையே. அந்த ட்ரைடன்ட் ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களே, 3 பேரும் ரீசெண்டாக வந்து மீட் இருங்க, அதை நான் சொல்ல வரேன். இப்படி தான் இருக்குது. இங்கே கனெக்ட் ஆகலை, சீனா அண்ட் இந்தியா கனெக்ட் ஆகலை இன்னும். ஆனால் இப்போ அமெரிக்காவோட த்ரெட்டு ஹையராக இருக்க சீனா இறங்கி வருது, இந்தியாவும் கொஞ்சம் இறங்கி வருது. இப்போ இவங்க 2 பேரும் கொஞ்சம் சரி, உனக்கு எனக்கும் பிரச்சனை இருக்குது வடக்கில், ஆனால் தென் திசையில் அமெரிக்காக்காரன் வந்துட்டான், இது உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, உனக்கும் இதில் பாதிப்பு எனக்கும் இதில் பாதிப்பு. அப்போ குறைஞ்சபட்சம் அமெரிக்காவை இங்கேருந்து கொஞ்சம் நகர்த்தி விடுறதுக்கு நம்ம கொஞ்சம் 3 பேரும் ஒன்றா நிற்கலாம், மும்மூர்த்தியாக நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைக்கு உருவாகியிருக்கும், பேசியிருப்பாங்க, அதில் அந்த மீட்டிங் உருவாகியிருக்கும். அதனால் மோஸ்ட் ப்ராபப்ளி சீனா, இந்தியா, ரஷ்யா இந்த 3ம் இலங்கையுடைய இந்த அமெரிக்க நட்பை எதிர்ப்பார்கள். இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, வெறும் வெர்பலாக இருக்க போதா, வெறும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இருக்க போதா, இல்லை டைரக்டான அசால்ட்டாக ஒரு மிலிட்ரி ஆப்ரேஷனாக இருக்க போதா, டாக்டிக்கலாக இருக்க போதும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வருது அப்படின்னா அடுத்த கட்டத்தில் அது தமிழர்களுக்கு சாதகமாகவும் அமையலாம், பாதகமாகவும் அமையலாம். சாதகமாகனா என்ன, ஈழத்தை நோக்கிய ஒரு நகர்வாக இந்தியா அதுக்கு ஓப்பன் பண்ணுது அப்படின்னா அது நமக்கு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குறோம், அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு இருக்குது.
பாதகம் அப்படிங்கும்போது அமெரிக்கா அந்த ஹோல்டை விடவே மாட்டேன் அப்படின்னு திமிரு பிடிச்சி நின்னா அப்படின்னா அந்த நேரத்தில் தாக்குதல் என்பது எங்கே நடக்கும்? நம்ம இருக்கிற பகுதியில், நம்ம தமிழ்நாடு, ஈழத்துலேயும் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள். ஸோ தமிழ் தாய் நிலத்தில் ஒரு பெரிய போர் அபாயம், தமிழர் தாய் நிலத்தில் ஒரு பெரிய போர் அபாயம் என்பது இப்போ இந்த நாடுகளுடைய சில முடிவுகளால் உருவாகியிருக்கு. ஸோ இந்த போர் அபாயத்தில் டிசைடிங் அத்தாரிட்டி நம்மளான்னு பார்த்தா இல்லை. இதுதான் தமிழனுடைய. இப்போ பாருங்கள், நம்ம இடத்துல போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த போருடைய போக்கை தீர்மானிக்கிறதுக்கான எந்தவித அரசியல் அதிகாரமும் நம்மிடம் இல்லை. காரணமும் நம்ம இல்லை, அதிகாரமும் நம்மக்கிட்ட இல்லை. பார்த்துக்குங்களேன், இதுதான் தமிழை இழிச்சவாய்ங்கிறதுக்கான ஒரு அல்டிமேட்டு. இது நம்ம ஊரில் வந்து அவன் சண்டையை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சண்டைக்கான எல்லாமே அரேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதை தடுப்பதற்கோ அதை நிறுத்துவதற்கோ நம்மக்கிட்ட எந்த பவரும் கிடையாது. நிராயுத பாணியாக நம்ம இடத்துல உட்காந்துருப்போம். அவன் சண்டை போடும்போது கேஷுவாலிட்டிஸாக நம்ம தான் விடுவோம். ஸோ இதுதான் இது. இன்னொன்று நான் சொல்கிறேன், இதை வந்து நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, மூன்றாம் உலக போர்னு நம்ம ஒரு படம் எடுத்தார், ஞாபகம் இருக்கா? ஹிப்ஹாப் தமிழ் ஒரு படம் எடுத்தார், ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த படத்தில் நான் என்ன சொன்னேன், ஃப்யூச்சரில் சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்கிறதுக்கு எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து எடுக்க வச்சுருக்கான்னு நம்ம வந்து அதை பற்றியான வீடியோலேயே சொல்லியிருப்போம். கரெக்டாக வந்துருச்ச கதை? அந்த கதை கரெக்டாக இங்கே வருது பாருங்கள். அதில் என்ன சொல்லுவாங்க, அமெரிக்கா அங்கே அதில் ஆக்சுவலாக சீனா இது அப்படிங்கிறதுல இருக்கும். இப்போ சீனாவோட முடிவு என்னவாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. சீனா வந்து நம்ம பக்கம் நிற்க போகிறானா அமெரிக்கா பக்கம் நிற்க போகிறான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா சீனாவுக்கும் அமெரிக்கா தேவை. ஆனால் பட் நம்ம பக்கம் நிற்கும்போது ரஷ்யா அண்டு இந்தியா ஒரு பக்கம் நிற்கும். சீனா எனக்கு மோஸ்ட்லி ரஷ்யா, சீனா, இந்தியா ஒரு பக்கம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜியோகிராஃபிக்கலி பக்கத்தில் இருக்கும். ஆமாம், அதனால் அதான் ஈஸ்ட் விசஸ் வெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் தான் இது போகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த 3 நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதை தான் அலைடு இதாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் அந்த கடைசி உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கான இடம் வந்து தமிழ்நாடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ அதிகரிக்க தொடங்கியிருக்கூடாதுங்க. இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுறது? நம்மக்கிட்ட என்ன இருக்குது பவர்? அதைத்தான் நம்ம தலைவாட அடிச்சுக்கிறோம். இதை பாருங்க, இப்போ வாக்குரிமையும் நம்மக்கிட்ட இருந்து போகுது, எஸ்ஐஆரில் போகுது. நம்ம எல்லாரும் கேட்குறோம், நீங்கள் பதிவு பண்ணுவீங்களா? நான் பதிவு பண்ண மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பதிவு பண்ணுவீங்களான்னு அறிவுபூர்வமான அந்த கேள்விகளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் அதான் புரியல. பதிவு பண்ண மாட்டோம்னு சொல்லியாச்சு, ஒத்துழையாமைனா என்ன? அதுக்கு தான் பொருள். இப்போ நான் இங்கே இருக்கேன், என்னோடய வாக்கில் எங்கே வேறு ஊரில் இருக்குது, எப்படி நான் போய் பதிவு பண்ண முடியும்? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், பேசிக்காக முடியாது. அவ்வளோதான். சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நம்ம பேசினதுக்கப்புறம் அவருடைய இதில் அவர் மேடையில் அவர் அறிவிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒத்துழையாமை தான், நல்ல விஷயம் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நாங்கள் வரவேற்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம ஒரு இடத்துல நின்று தமிழர் உரிமைன்னு வரும்போது நம்ம யாருக்கும் நம்ம அடிபணிஞ்சு போகணும்னு அவசியம் இல்லை, நிற்போம், ஸ்டாண்ட் த கிரவுண்ட். நைஸ். இதன் மூலமாக தமிழ் தேசிய அரசியல் தான் வந்து கொஞ்சம் தெளிவாக இதெல்லாம் வந்து 10 ஸ்டெப்ஸ் ஹெட் பார்த்து நிற்குதுன்றது இது மூலியமாக தெரிஞ்சு நிற்குது. ரெண்டாவது வந்து இந்த இப்போ முக்கால்வாசி பேர் பண்ணிட்டாங்கன்னு பேசுறது கிறுக்குத்தனம். முக்கால்வாசி பேர்லாம் யாரும் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. யாரும் உங்களுக்கு தெரியுமா, தொய்வு ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க, நிறுத்திட்டாங்க. இல்லை, ஒரு நல்லதோ கெட்டதோ தமிழக அரசு ஊழியர்கள் நீ சொன்ன இடத்துல போய் கணக்கு எடுக்க முடியாது. ஆல்ரெடி சம்பளம் பாக்கி எங்களுக்கு 1000 இருக்குது. அதனால தொழிற்சங்கங்களும் கவர்மெண்ட் ஊழியர் சங்கங்கள்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த வேலையை செய்ய மாட்டோம்னு சொல்லி அவங்க ஒத்துழையாமையில் இறங்கிட்டாங்க. தலைவனோட மாஸ்டர் பிளான் சம்பள பாக்கியை வச்சா அவங்களே நிறுத்த வச்சா எனக்கு தெரிஞ்சு 3ஆம் உலக நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டாலின் அரசாங்கம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, இப்போ அப்படியெல்லாம் வேலை செய்யாமல் இருந்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஆளோட வழிகள் உங்களுக்கு இன்னைக்கு புரியாது, 10 வருஷம் கழிச்சு தான் புரியும். என்னது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இவங்களெல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க ஊருக்காரங்க உறவுக்காரங்களாம் வேலை கொடுத்துலாம்னு, திமுக காரங்களெல்லாம் வேலை கொடுத்துலாம்னு நினைக்கிறீங்க. அந்த வேலையா அந்த நேருவோட அந்த வேலை வாய்ப்பு இதில் ஒரு முறைகேடு, அந்த முறைகேடில் நம்ம அவங்க ஆளுகள்லாம் உள்ள வந்து இதில் ஃபில் பண்ணிடுறது ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பயங்கரமான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. எல்லாருக்கும் அரசியல் கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த முழுங்குன அந்த எக்கு பீஸை வெளியில் இன்னும் துப்பலை, ரைட்டு. பட் கடைசியாக எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். இப்போது நம்மள எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நட்பு நாடாக இருந்தால் கூட நம்ம இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த நாட்டு மேலேயும் ஒரு கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா யாரையுமே முழுசாக நம்பி கூட ஒரு நாட்டை நடத்துறது அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி அமெரிக்கா நம்மளை நிறையா வாட்டி முதுகில் குத்திக்கிட்டே இருக்காங்க. அதுவும் பாகிஸ்தான், பங்களாதேஷை வச்சு அவங்க விளையாடுற கேமு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ சீனாவை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா நிறைய வாட்டி நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா? சீனாவை கம்பேர் பண்ணுவோம், சீனா ரொம்ப கம்மியாக. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்க பிரச்சனை வந்து டைரக்டான ப்ராப்ளம்ஸ். எல்லை
எல்லை பிரச்சனை அதில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். சீனா வந்து அதே சமயத்தில் சீனா வந்து இந்தியா வந்து பகச்சிக்கிச்சுன்னா சீனாவுக்கு பெரிய அடி விழுகும். ஏன்னா நமக்கு அடி விழுகும். ஏன்னா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், புரியுதா? ஏன்னா அவரோட பொருளை நம்ம வாங்கி நம்மளோட பெரிய மார்க்கெட் அவருக்கும் தேவை. நம்மளெல்லாம் வாங்குறதுனால தான் அவருக்கு பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. அவங்களோட பொருளாதாரமும் நம்ம மூலியமாக தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, சீன பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது, இல்லை இறக்குமதிக்கு தடையோ இல்லை வரியோ அதிகரிக்கும் போது அவங்களுக்கு பெரிய நஷ்டம். டேமேஜ் ஆன் போத் சைட்ஸ். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியா அண்ட் சீனாவுடைய நட்பை வந்து அவ்வளோ நட்பு இந்த சென்ஸ் அவங்க அது டிப்ளமேட்டிக்காக ஒரு வெறுப்பு இருக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லடாங்கிற மாதிரி ஒரு மேரேஜில் தான் 2 நாடுகளும் இருக்குது. சொன்னால் ரொம்ப ரேசிஸ்டாக இருக்கும். பேசிக்கலி பார்த்தா வெஸ்ட்டில் இருக்கவங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து ஒரு ஒயிட் சூப்பர் மெஸ்ஸி மைண்ட் செட்டில் தான் பார்த்து மற்றவங்களாம் வாழ தேவையில்லை, நான் வாழ்கிறதுக்கு மற்றவங்களாம் வேலை செஞ்சால் போதுன்னு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நீங்கள் கவனிக்கலாம், இந்தியர்களுக்கு நடக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் வெள்ளையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கி வந்து ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், அது எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் நடந்திருக்கலாம், இல்லைன்னா ரீசெண்டாக கூட இருக்கலாம். எனக்கு அந்த வீடியோ எப்போ வந்துச்சுன்னு தெரியல. ஒரு சின்ன பையன் எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க, அவன் இந்தியன் பையன். அவன் ஸ்கூலில் அவன் அங்கே தான் பிறந்து வளர்ந்துருப்பான் போல. அந்த பையனோட பிஹேவியர்ஸை பார்த்தா தெரியுது, பட் ஹீஸ் ஏ இந்தியன். சுற்றி இருக்க அத்தனை வெள்ளைக்கார பசங்களும் அவனை வந்து அவன் இடத்துல உட்காந்துருக்கான். நீ அங்கேருந்து நகருன்னு சொல்லிட்டு ஒரு முடி அதிகமாக வச்சுருக்கிற ஒரு பிளாண்டு வெள்ளைக்கார பையன் வந்துட்டு நகர சொல்கிறான். அவன் இல்லை நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன், உனக்கு முன்னாடி நான் இங்கே வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் நகருங்கிறான், நகர மாட்டேங்கிறான். உடனே என்ன பண்ணுறான், கழுத்தை அப்படி அந்த பையனை சோக் பண்ணி அவனை இழுத்து தரையில் போட்டு மேலே ஏறி உட்காடுறான். அவன் மேலே ஏறி உட்காடுறான். இது நடக்குது. ஒருத்தம் கூட அது இந்தியனுக்கு ஆதரவாக நினைக்கல. அந்த கிளாஸில் அவங்க வீடியோ எடுப்பானுங்க, வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. அத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பட்டமான இன வெறி. அங்கே வேறு இந்தியர்களும் இல்லை, இந்த ஒரு பையன் தான் இந்தியன். கொடுமை என்ன தெரியுமா, அந்த ஸ்கூல் நிர்வாகம் அந்த வெள்ளைக்கார பையனை வந்து 3 நாளுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இந்திய பையனை வந்து 1 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த நிர்வாகத்தின் மேலே கேஸை வந்து அந்த பேரண்ட்ஸ், இந்தியன் பேரண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது நடந்துருச்சு. எக்ஸாக்டாக என்ன டேட்ஸ் எனக்குன்னு தெரியல, பட் மேபி 1 மந்த் அப்படி இருக்கும். இப்போ நடந்திருக்கு. இதுதான் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மேலே வெறுப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக கணிசமாக எகிரிட்டே இருக்குது. அதில் ஒரு சில நம்ம ஆளுகள் மேலேயும் தப்பு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். லண்டன் தேம்ஸ் நதியில் கொண்டு போய் நீ வந்து புள்ளையாரை கரைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, தேம்ஸ் நதியோட வரலாறு தெரியுமா? தேம்ஸ் ஆல்ரெடி அவன் குப்பையை ஆக்கிட்டான், மீட் எடுத்தது. அது குப்பையாகி அசிஞ்சு அந்த நதி அழிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க ரிவர்ஸ் டெட்னு சொல்லுவாங்க. தண்ணி இருந்துச்சுனாலும் இல்லைனாலும் டெட் ரிவர்னா அங்கே உள்ள உயிரே வாழ முடியாத சூழ்நிலையில் கூவம் மாதிரி. ஆமாம், கூவம் மாதிரி. கூவம்லாம் அறிவிச்சிட்டாங்க, டெட் ரிவர் தான் அது. அப்போ டெட் ரிவராக மாறிடுது. அப்போ என்னடா நம்ம நாட்டுக்கு லண்டனுக்கு ஒரு தேம்ஸ் நதி தான் வரலாறு காலத்திலேருந்து ஒரு ஐகான். அந்த அடையாளத்தையே நம்ம சாகடிச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்லாம் சேர்ந்து இனிமேல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு போட்டு அவங்க அவ்வளோ ஃபேக்ட்ரிஸை மூடி எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த நாட்டில் திரும்ப தேம்ஸ் நதியை உயிர் பெற செய்து அதில் திரும்ப உயிர் சூழலை உருவாக்கி வெவ்வேறு வைல்டு அனிமல்ஸ்லாம் மிஞ்சி போன இடத்துல இதெல்லாம் கொண்டு வந்து விட்டு திரும்ப அந்த உயிர் சூழலை மீட்டெடுத்து வச்சு உட்காந்துருக்கான். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, லண்டனில் நம்ம ஆளுங்க போய்ட்டு அந்த லண்டன் அந்த கவுன்சில் இருக்குல்ல, அந்த கவுன்சிலெலாம் நம்ம ஆளுக்கு தான் மெம்பர்ஸ் அதிகமாக இருப்பாங்க போல். இவங்கெல்லாம் மெம்பர்ஸ் அதிகமானா விநாயகர் சதுர்த்தி நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு, சரி விநாயகர் சதுர்த்தி நடத்தினா என்ன, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன்னா பிரச்சனை கிடையாது. சும்மா சின்னதாக ஒரு விநாயகர் மண்ணில் செஞ்சு கொண்டு போய் கரைச்சினா, இவங்க அதே தான் இந்த பெரிய பெரிய விநாயகரை வந்து கலர் கலராக செஞ்சு கொண்டு போய் தேம்ஸ் நதியில் இறக்கியிருக்காங்க. எல்லா வெள்ளைக்காரனுக்கும் அவங்க மேலே காண்டு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நாட்டை அப்படின்னு கடுப்பாயிட்டாங்க. அத்தனை பேஜஸில் வந்து அந்த இதை போட்டு தேம்ஸை நாசம் பண்ணுறாங்க இந்தியர்ஸு அப்படின்னு சொல்லி வருது. போன இடத்துல கொஞ்சம் பக்குவமாக இருக்கணும். என்ன வேணாலும் அப்படி நினைக்காதீங்க, விரட்டி விட்டுருவாங்க. இப்போ பாருங்கள், ஆதிச்சநல்லூரில் மங்கோலியர்களுடைய எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. அவங்க இங்கே வந்தாங்க, இங்கே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காங்க, இங்கே தங்கியிருக்காங்க. இப்போ மங்கோலியன்ஸ் இருக்காங்களா இங்கே? அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்ம விரட்டி விட்டோம்ல அவங்கள, புரிஞ்சுக்கணும். அதே போல் நம்மளோட சங்க இலக்கியத்தில் வந்து கிரேக்கர்கள் ரோமர்கள்லாம் இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்குறாங்க. இங்கே நம்ம வந்து அவங்கள பாதுகாப்பு படைகளில் வேலைக்கு வச்சுருக்கிறோம். பணிப்பெண்களாக ரோம நாட்டு பெண்கள் வந்து அந்த விசிறி வீசுகிற வேலையெல்லாம் இருந்திருக்காங்க. யவன பெண்கள்பாங்க. அதாவது யவனர்னா காமன் டெர்ம் ஃபார் போத் கிரீக் அண்டு ரோம். இது இந்த 2 நாட்டிலேருந்து யவன பெண்கள் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சுருக்காங்க, போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து குறிப்பில் இருக்குது. இப்போ அவங்களாம் இருக்காங்களா இங்கே? அப்போ ஏதோ ஒரு காலத்தில் விரட்டி விட்டாச்சுல. இதுதான் நடக்கும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எந்த நாட்டுக்கு நம்ம போனாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இது நடந்துடும். பர்மாவில் நம்ம தமிழர்கள்லாம் அதிகமாக இருந்தோம், விரட்டி விட்டான். என்றைக்கு வேணாலும் இது நடக்கும்.
அதனால் போகிற இடத்துல அந்த நாட்டோடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதுக்குள்ளே நம்ம கலாச்சாரத்தை எப்படி வளர்த்துக்கணும் போய்க்கினீங்க அப்படின்னா அது மாதிரி பண்ணணும். நம்ம நாட்டில் பண்ணுற எல்லாத்தையும் அங்கே போய் பண்ணணும்னு நினச்சி அந்த நாட்டை நம்ம நாடாக நினச்சி நீங்கள் ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவன் எட்டி மிதிச்சிருவான். அவனுடைய சட்டத்திட்டங்களுக்கும் அவனுடைய நாட்டுக்கும் அவனுடைய விதிகளுக்கும் உட்பட்டு தான் நீங்கள் போகிற இடத்துல வாழணும். உனக்கு அவன் உரிமையை கொடுத்துட்டான், உனக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டான்னு உடனே நான் இது ஏன் நாடுறான்னு நீ நினச்சின்னா நினச்சவன் எல்லாம் திரும்ப சொந்த நாட்டுக்கு தான் ஓடி வந்திருக்கான். இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கோ. ரைட்டு. இதில் வந்து வெள்ளைக்காரங்க வேற மாதிரினா வந்து அரபு பகுதிகள்லாம் இன்னும் வேற மாதிரி. அரபுக்காரன் உள்ளே சேர்க்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு. இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு. எனவே இது ஒரு பெரிய உலக அரசியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குறிப்பாக நம்ம இதில் பாதிக்கப்படுவோன்ற விஷயத்தை நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் யாராவது ஒரு முக்கியமான உளவுத்துறை அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு பார்த்து தான் இருப்பாங்க. முக்கியமான வந்து வெளியுறவுத்துறையில் டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற நபர்கள் கண்ணுக்கு இது வரலாம். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஈழத்தை நீங்கள் மீட்டு எடுத்து கொடுப்பதற்கு இந்தியா துணை நிற்பது மட்டும்தான் அறத்தின் வழி இருக்கக்கூடிய ஒரு செயல். அதை நீங்கள் மீட்டெடுப்பதற்கு இல்லாமல் தமிழர்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பேக்ஃபயர் தான் ஆகும். தமிழர்களுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் பெறணும் அப்படின்னா, பிஜேபி கவர்மெண்ட் பெறணும்னா அதுக்கு இருக்க ஒரே ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆப்ஷன் கச்சத்தீவை மீட்கிறது. கச்சத்தீவை கொடுத்த முறையே இன்னும் தவறான முறை. இதில் உங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. உங்கள் பிஜேபி லீடர்ஸே இது பல முறை பேசியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாட்டுடைய நிலப்பரப்பை இன்னொரு நாட்டுக்கு எழுதி கொடுக்குறக்கு அந்த நாட்டுடைய எந்த உச்சபட்ச அதிகாரம் பெற்றவருக்கும் உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கவே இல்லை. மோடி வாயிலிருந்து வந்தது இந்த ஸ்டேட்மெண்ட். புரியுதா? இப்படி இருக்கும் பொழுது முறைகேடாக கொடுக்கப்பட்ட ஒரு நிலத்தை நம்மளுடைய உரிமையை நீங்கள் எடுக்கிறதுல எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ கச்சத்தீவை மீட்டெடுப்பது தான் உங்களுக்கு இப்போ இந்த நடவடிக்கை. இப்போ இலங்கை வந்து உங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு முதுகில் குத்திருக்கான்ல, இப்போ அவனுக்கு மூஞ்சிலே குத்துற ஒரு செயலாக இருக்கும். இன்னொன்று, ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கை அரசாங்கத்தை நமது அரசாங்கம்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. உங்களுடைய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இல்லை. அங்கேயும் ஜென்சி இருக்குதுங்க. அங்கே ஒரு ஜென்சி இருக்குது. அந்த ஜென்சிக்கு நம்ம எதுவுமே புரியல. நம்மளே உட்காந்து பேசி சப்போர்ட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க கிறுக்கணுங்களாட்டம். அவன் போனான்ல ஒரு வாட்டி அந்த போட்டில் போயிட்டு வந்தான்ல அவன் அந்த இதுக்கு கச்சத்தீவுக்கு ரீசெண்டாக போயிட்டு வந்து அதை நிறுவிட்டு வந்தான். இது எங்களுதுன்ற மாதிரி ஒரு அடையாளத்துக்கு. ஸோ இதுதான் விஷயம். நம்ம ஆட்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக ஈழத்தமிழர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்குலாம் இது புரியுது. ஆனால் அங்கே தாயகத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த குழப்பம் இருக்குது. இப்போ இன்றைக்கி எது நமது நாடு அப்படிங்கிற குழப்பம் இருக்குது. எது நமது நாடு, எந்த நாடு உங்களை நலம்பெற வாழ வைக்குதோ அதுதான் உங்கள் நாடு. இந்த நாடு உங்களை நலம்பெற வாழ வைக்குதா? இல்லை. அப்புறம் எதுக்கு அந்த உங்கள் நாடு? ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களோட நாடுங்கிறது வேறு. அந்த நாட்டை அழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கான், அந்த நாட்டை அபகரித்து வச்சுருக்கிறான். அந்த நாட்டை மீட்கணும் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் அதை மீட்கணும்னா இன்றைக்கி தமிழர்கள்கிட்ட எந்த வித அதிகார பலமும் இல்லை, ஆனால் இந்தியாக்கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இந்தியா அட்லீஸ்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் செய்த பாவத்தை பாஜக கவர்மெண்ட் சரி செய்யுங்கள். கச்சத்தீவை போய் ஃபஸ்ட்டு இப்போ உட்காருங்க. நாளைக்கோ நாளைக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குற அன்றைக்கோ போய்ட்டு உங்கள் ஒரு வேலையை செஞ்சு பாருங்கள். இந்தியாவை கண்டு அப்புறம் எல்லாரும் எப்படி அலறான்னு மட்டும் பாருங்கள். நான் நீங்கள் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க. இந்தியாவை கண்டு அடுத்து உலக நாடுகள் எப்படி பார்க்குதுன்னு மட்டும் பாருங்கள். அத்தாடி அப்படின்னு நினைப்பாங்க. அதை கொஞ்சம் செய்யுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நைஸ். நல்ல ஒரு விஷயத்தோடு முடிச்சிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பேசினாலும் இதில் பயப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுகளும் இதில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நோட்டோடு முடிக்கிறோம். மிக்க நன்றி. நன்றி.